சிந்தனை பெருமை இறைவனுக்கு இங்கு காற்றோடு கலந்து காயப்பட்ட பின் கண்களை விழித்து கவனித்து நாம் நினைத்தது பலித்து என்ன பலனுண்டு? புரியலையா நான் சொல்றேன்? ஆகையால் ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன, எதை சார்ந்து, எப்படிப்பட்டது, அதை எடுத்தால் எங்கே கொண்டு போய் நம்மளை விடும் அப்படி என்பதை உள்ளார்ந்து நீங்கள் உணர்ந்து எடுத்தீர்கள். ஆனால் உங்களுடைய நிலையானது குலையாமல் இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருக்கும், குறை என்பது வராமல் இருக்கும். சரியா? வறுமை நிலையில் வாடாமலும் இருக்கும். அதுதான் ஒரே ஒரு விஷயம். எதை எடுத்தாலும் எடுக்கிறதுக்கு முன்பே அதன் நிலையை உணர்ந்து உன் நிம்மதியை உணர்ந்து எடுங்க. திருச்சிற்றம்பலம்.